பார்த்தா குற்றம், பேண்டா குற்றம், கலட்னா குற்றம் அப்படிங்கிற ரீதியில் கொண்டு வராங்க. ஏப்பா ஒரு மனிதன், அவர் தலைவனாக இருந்தாலும் ஒரு மனிதன், மனிதனுடைய அன்றாட வேலைகள் இருக்கிறது, அதை பற்றி யோசிக்க வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும். காலையில் காலை கடன் போனால் தான் மனித உடல் நல்லா இருக்கும். அதுக்காக போய் கழிவறைக்கு சென்றார் அப்படின்னா அது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? இதெல்லாம் நான் அநாகரிகமான ஒரு விஷயம். அரசியலை பேசுங்கள், அவர் எடுத்து வைக்கிற அரசியலை பற்றி பேசுங்கள், அவர் பேசுகிற கொள்கைகளை பற்றி விமர்சனம் செய்யுங்கள். மக்களுக்கு தொண்டாற்றுகிற விஷயத்தில் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், பேசிக்கொள்ளலாம். குதிக்கிறாரு, சொரிகிறாரு, சிரிக்கிறாரு, சட்டையை கலட்டினாரு, பேண்ட மாட்டினாரு, அநாகரிகமான செயல். வளர்கிற தலைவனை வசைபாடுவதற்கு ஒரு கூட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு சான்று தளபதி விஜய் அவர்கள். வருங்காலம் அவர் கையில் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள முடியாமல் இவர்களெல்லாம் இப்படி பம்மாத்து வேலைகளை செய்து கொண்டு அவர் ஆற்றுகிற சில வேலைகளை அல்லது ஆற்றுகிற கடமைகளை கேவலமாக பேசுகிற இடத்தில் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் வளர்ந்து வருகிற தலைவனை வசைபாடுகிறது ஒரு கூட்டம். அவ்வளோதான். சார், நீங்கள் இந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, நீங்கள் அந்த கட்சியில் இணையறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா?